என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா? நல்லா இருக்குப்பா. அப்பா பசிக்குதுப்பா, துட்டு கொடுப்பா, ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுறப்பா. அடிக்காதீங்க புள்ளை, அடிக்காதீங்க. அப்பா அப்பா பசிக்குதுப்பா. அப்பா யாவையாடி துட்டு கொடுப்பா. துட்டு வச்சிருக்கியாடி? அப்பா வேணாப்பா. எங்கடி ஏய் யாமல கை நீ வாடா. ஏய் ஐயோ நீ எல்லாம் செத்து தொலைஞ்சா என்னோட வச்சிக்கலாம்னா அதுக்கு வழி இல்லாம சாவுடி. ஓய் ஈடு நாறு. அப்பா நில்லுப்பா. அப்பா காசு கொடுத்துட்டு பாப்பா, நாங்க எப்படிப்பா சாப்பிடுறது? காசு கொடுத்துட்டு பாப்பா. நீ பாட்டு டெய்லியும் வர போற, நான் என்ன பண்றது? நில்லுப்பா. அப்பா காசு கொடுத்துட்டு பாப்பா. காசு ஒண்ணுடா போய் பிச்சை எடுங்கடா. அதுவும் முடியலன்னா போய் சாவுங்கடா. அம்மா என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை படுத்துக்கிட்டே இருக்க? உனக்கு எப்பமா குணமாகும்? அம்மாக்கு ஒரு காரியம் சரியாப்பா? செய்யறமா. அந்த மருந்து எடுத்து கொடு. இதுவாம்மா? அதான்ப்பா. இதுல கலந்து கொடுப்பா. இந்த மருந்து சாப்பிட்டா சரியா போயிடுமாமா? சரியாயிடும்பா. இனிமே நீ அழுவவே கூடாது, சரியா? எப்பயும் சிரிச்சுட்டு தான் இருக்கணும். நல்லபடியா தூங்கி எழுதுற, கலை எல்லாம் சரியாயிடும். தம்பிய நல்லபடியா பாத்துக்கப்பா. சரியாப்பா? சரி, படுத்துக்கோ. ஐயோ கலா கலா கண்ண திறந்து பாருடி. அடி பாரு மகளே. ஐயோ கலா இந்த கஷ்டப்பட அனாவே போயிட்டியம்மா. அம்மா 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 எந்திரிமா. என்னாச்சுமா? அம்மா ஏமா? அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா என்னாச்சு? எந்திரிங்கம்மா. கலா இப்படி அவசரப்பட்டுட்டியம்மா. நான் என்ன என்னடா டே பணம் வந்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க? நோய் வந்த உடம்பு நாத்தை எம்பிராது. அவரு வேலை பாருங்கடா. நான் சைடு பேசுற ஜோதிவர் தேவல. ஏய் அந்த நாய் நல்ல நாளே வீட்டுல தங்குது. ஏய் நீ போய் தொலைச்சு பச்சா போடா. ஓ ராஜா வாக்குன்னு கலா புண்ணிய எழுதி விட்டு போயிட்ட குழந்தைய. எங்க அம்மாவை கொன்னது எந்திரிங்கம்மா. நான் தான், என் கையாலே. கடைசி வரைக்கும் என்ன விடாத சாபம் அது. அம்மா அழுதுட்டே இருந்தாங்க, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அம்மா நிறுத்துன்னு சொன்னேன். சரிடா இனிமே அழமாட்டேன்னு சொன்னாங்க. மூச்சு விடுறது நிறுத்திட்டாங்க. என்ன அழவிட்டு போயிட்டாங்க. கல்லை கட்டி தண்ணிக்குள்ள இறக்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கார்த்தி மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தை நான் காலி பண்ணியிருப்பேன். என் தம்பி, அவனுக்கு நான் தான் எல்லாமே. கார்த்தி ஒண்ணு இல்ல, படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோடா. எங்க அப்பன் அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்கல, குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சு போயிட்டான். எங்களை பத்தி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான்னு தெரியும் எனக்கு. ஆனா நான் அவனை பத்தி நினைக்காத நாளே இல்லை. ஏதாவது லாரியில் அடிபட்டு கூவத்தில் ஒப்பிப்ப கிடக்குன்னு நினைச்சிருக்காரு. வரையும் போது நல்லா கலக்கிட்டு வரையணும். திக்கா இருந்தா சீக்கிரதான் எங்களை பார்த்துக்கிட்டாரு. எங்களை எல்லாமே அவர் தான். அவர் பொண்ணு ரேவதியும் கார்த்தியும் எப்போதுமே ஒன்றுதான் இருப்பாங்க. கையில் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருக்க கற்றுக்கிட்டோம். வாழ்க்கையில சில விஷயங்கள் மாறாது, இந்த பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி. ஆனா அந்த மாற்றம் தானே வாழ்க்கையே. இவன் விஷ்ணு, கார்த்தியோட ஃப்ரெண்டு. இவன் இல்லாம கார்த்தியை பார்க்க முடியாது. இவனுக்காக உயிரையும் கொடுப்பான் கார்த்தி. விஷ்ணுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம தட்டி பறிச்சிருவான். அடுத்து வர சோத்துக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு. அவங்க அப்பா மீச மாறி மெக்கானிக் ஷெட் வச்சிருந்தாரு. மீச மாறியை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா விஷ்ணுவை மட்டும் அவரால் அடக்கவே முடியல. பைக்ல வித்த காமிக்கிற மீச மாறிக்கு இவனை வச்சு மட்டும் சமாளிக்க முடியல.
கடைசி வரைக்கும். ஏரியாவில் இருக்கிற பெரிய பசங்க 3 சீண்டிகிட்டே இருந்தானுங்க. தெரிஞ்சும் கொஞ்ச நாள் நான் தலையிடல, சும்மா இருந்துட்டேன். நான் வாழ்க்கைன்னு அப்படிதான் இருக்கும். நானும் அடிபட்டு தான் கற்றுக்கிட்டேன், அவனும் கற்றுக்கணும். அடிபட்டு தான் கற்றுக்கணும். எல்லாரையும் எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கணும். அவனுக்கு பயமே இருக்கக்கூடாது. உன் பலவீன வெளியே தெரியக்கூடாது கார்த்தி. மோது. ஜெயிக்கணும்னா நெஞ்ச நிமித்திட்டு போய் மோது. உலகமே உன் காலடியில் இருக்கணும் கார்த்தி. அகண்டமா இருக்கான்னா கொஞ்சம் இல்ல நிறையவே எதிர்கட்சி எதிர பேசி பேசிய ஓட்டு வாங்கினால அதான். ஹோபி அடிக்கிறவனுங்களுக்கெல்லாம் காப்பி கேக்குதா? இந்தா குடிங்கடா. படத்தை வரைஞ்சு கொடுத்ததே நாங்க தான். சும்மா சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு சுத்திக்கிறது உங்க அப்பன் தான். அவர் காப்பி பதில கட் பண்ண என்ன ஏன்பா இழுக்கிறீங்க? யப்பா என்ன ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பெருசா வரைவீங்களா? வரைஞ்சிடலாமா? உன் கல்யாணத்துக்கு இது என்ன, இதை விட பெருசா வரைஞ்சு தரேன். கீழே பேரு போடுவீங்களா? பேரை போட்டா மட்டும் உனக்கு படிக்க தெரியுமா? எங்க ஏபிசிடி சொல்லு பார்க்கலாம். அங்க இங்க வழியில 2 பேரையும் இன்னைக்கு சரியா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஓடி போயிருங்கடா. ஆமா நீயும் சரி, என்ன ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா இந்த பன்னாடு பசங்க எல்லாம் என்ன பார்த்து பார்த்து இழிப்பானுங்களா? பன்னாட விளக்கமாறுலாம் சொன்ன முடிய பிச்சிட வேண்டி. கல்யாணம் ஆகட்டும்டா. ஏன் முடிய நீ பிக்கறியா இல்ல கோ முடிய நான் பிக்கறேன்? வெயிட்ல இருக்கு இங்க சண்டல போட வேணாம். ஆம்பளை பையன். நம்ம காலனில கக்கூஸ்க்கு டோக்கன் போடுற அந்த கருவாச்சியை கட்டாலும் கட்டுவேன். உன்னை கட்டிக்க மாட்டேன்டி. ஓடுற வர எல்லாமே போச்சு. வச்சுக்கோங்க. ரொம்ப அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி. ஏன்டா ஏன் ஏரியால என் கண்ணு முன்னாடி 2 வாட்டி வந்து தூள் ஊத்துட்டா? நீ என்ன பெரிய பருப்பா? பன்னீர் போட்டா சாவடா. அம்மாஜி ஆள்னா என்ன வேணா சரிங்களா? அவங்க சொல்லுவாங்க, இவனுங்க வந்துருவானுங்க. அவ சொல்லுவா, நீ வெளியூர்ல வியாபாரம் பாரு, நான் உள்ளூர்ல சம்பாதிக்கிறேன். இதுக்கு ஒரு பஞ்சாயத்து, அத நான் கேட்டு இருக்கணும். நான் சப்பையா என்னடா எப்படி அவசரங்கா இருக்க போறவன் என்ன பண்ணிரு பிடிக்கடா. பைக்லயே வந்துக்கலாம்ல. மக்களோட மக்களா க்ளோஸா பழக தெரிஞ்சுக்க. அதுக்கு மேல இந்த மாதிரி விஷயத்துல பைக்ல கொண்டு வர முடியாது. லைசன்ஸ் பிளேட் நம்பர் தெரிஞ்சிடுச்சுன்னா திங்கிங். ஆனா இங்க தான் எடுத்துங்க. இங்க இருக்கு. சரிண்ணா படா. ஹாய். குளிச்சிட்டியா? குளிச்சிட்டியா? சீ. ஐயோ காரியத்தையே கெடுத்துட்ட. சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, குளிச்சிட்டியான்னு யாராவது கேட்பாங்களா? பூடா. போடு 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 போடு. பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டியா எனக்கு எப்படி தெரியும்? தாலியை வெள்ள போட சொல்றான் கொக்கா மக்கா. வாயை புத்துடா. பரவாயில்ல, ஆனா எங்கடா ஓடுறீங்க?
இங்க முட்டுறதுக்கு அங்கேயே மோதிடலாம். ஜோதி எங்க ஏரியால பொண்ணுங்களை சப்ளை பண்ற புரோக்கர் மாமா. எங்க அப்ப 18 வருஷமா இருக்கோமா செத்துமான்னு எட்டி பார்த்ததில்ல. இப்ப மட்டும் அப்ப எனக்கு பாசம் புத்திட்டு வந்துருச்சு போல இருக்கு. ரத்த சொந்தத்துல அடியால் தர வந்துட்டான். பையன் அது இதுன்னு சொல்லி வந்தான்னா அவன் நிழல கொடுத்தோட நான் விட மாட்டேன். ஏறா வண்டியில. ஏய் என்ன எல்லாம் கட்டி முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேன் அம்மாஜி. அம்மாஜி பிரதாப் வந்திருக்காரு. வர சொல்லு. வணக்கம் அம்மாஜி. வாயா பிரதாப். சாரி அம்மாஜி, வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆளு புதுசா தெரிஞ்சவன் தான். அப்புறம் என்ன சொல்லியா? உங்க பணம் ஏய் என்ன தைரியடா உனக்கு? அம்மாஜி மேல சாரி அம்மாஜி, சாரி. கூட்டிட்டு போடா அவனை. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அம்மாஜி. போடா. ஏய் பன்னீர்கிட்ட பேசுனியா? போன் எடுக்கல அம்மாஜி, அவன் எங்க இருக்கானே தெரியல. ஏய் என்னடா தெரியலன்னு சொல்ற? ஆளு நேர்ல அனுப்பு. இன்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கோ. பன்னீரை காணோம்னா பாய் வேலையை தான் இருக்கும். தூள் போற நேரம் நெருங்கிடுச்சு, அதான் இறங்கிட்டான். பன்னீரை சீக்கிரம் புடிச்சு தூளை இடம் மாத்தணும். புரியுதா? வணக்கம் அம்மாஜி. வாடா மாமா பையலே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அம்மாஜி. என்ன தொழில் நல்லா நடக்குதா? ஏதோ உங்க புண்ணியத்துல அம்மா. ஏன் புண்ணியம் ஏதுடா? ஆமா, போற இடத்துல எல்லாம் அம்மாஜி கிட்ட வேலை செய்யறேன், அம்மாஜி கிட்ட வேலை செய்யறேன்னு சொல்றியாமே. நான் இன்னும் உன்ன மாச சம்பளத்துக்கு வச்சிருக்கேன் அம்மாஜி. அப்படி இல்ல அம்மாஜி, பேர சொன்னா நமக்கு கொஞ்சம் வேலை இழுக்காம முடியுது, அப்புறம் சிக்கல் இல்லாம போகுது, அதனாலதான். இப்பதான்டா சரியான பொம்பளை புரோக்கராட்டும் பேசுற. ஏய் காசு கொடுத்து அனுப்புங்கடா. வரேன் அம்மாஜி. பேச்சுக்கு ஒருத்தர் மாமா மாமான்றா. நான் இல்லன்னா வியாபாரமே படுத்துறேன். யாரும் இல்லன்னா பரவாயில்ல, பொது இடத்துல வச்சு மாமா பையன் மாமா பையன் அங்க கிடந்து போவேன். நான் திரும்ப திரும்ப சொல்லி மூடிட்டு வாடா. என்னைக்காவது ஒரு நாள் வைக்கிறாண்டி. முக்கியமா எங்கேயா போனா தான் தொந்தரவு செய்வேல. நீ நேரா ஒரு பஸ் பிடிச்சிட்டு வரலாம்ல, அதுக்கு ஒரு சோம்பேறி தானே உனக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கடலை பையன் இருக்கான், இரட்டர் இருக்கும், பேசிட்டே இரு. அப்பா பார்த்தாலும் கடா கடா கடன் கழுத்து எடுத்துட்டு இருக்கேன். கழுத்து எடுத்துட்டு இருக்கேன். தலை எழுத்துறேன். ஹலோ, யாரு? நான் தான் நாச்சிமுத்து பேசுறேன். முன்னாலே கூப்பிட்டேன்டா. இப்பதான்டா வந்தேன். விஷ்ணு கொண்டு வந்து விட்டான். அங்கேயா இருக்கான்? அவன் கடையில என்னைக்கு இருந்திருக்கான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு. சரி, கடை விக்கிறத பத்தி பேசனே இல்லையா? நானும் இங்க ஜோதிங்கிற புரோக்கர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். சரி, இவன் சரின்னு சொன்னா சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். 30 வருஷமா இந்த பைக்கை பிடிச்சுக்கிட்டே அழுதேன். இந்த பைக்கு கூடவே விழுந்து சாகறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது வாங்கிட்டு ஊர் வந்து சேர்ந்துடலாம் போல இருக்கு. சரி, ஒழுங்கா வந்து சேரு. வச்சிட்டுமா? சரி. கிடைக்கல இப்ப பார்த்தா புஸ்தகம் புஸ்தகம் அரைஞ்சிட்டு இருக்க. இருக்கிற புஸ்தகம் போறாதா உனக்கு? சும்மா காலேஜ் காலேஜ்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. நாளா காலேஜ் போனா தனியாவே ஆக்சிடென்ட் ஆற. நீ அடிபட்டுருச்சா? இல்லனா சைக்கிள் கத்திட்டு இருந்தேன். ஆமா, அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அக்காவா? எங்க அக்கா? எங்க அக்கா? அவங்க அக்காடா. நீ ஏடா குதிக்கிற? சரி, இந்த பொடி நான் பேசிட்டு வரேன். 20. ஹலோ, அறிவு இருக்கா மிஸ்? என்ன என்ன சைக்கிள் சொல்லி தரது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? விட்டு விட்டு பிடிக்கணும். அப்படியே விட்டீங்க. ஹலோ, என்ன சைக்கிள்? நல்ல வேளை எங்க மேல வந்து மோதிரான். லாரி மேல அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? ஏய், என்னடா வாய்க்கமா பேசிட்டு இருக்க? டேய், அவங்க கிணத்துல போய் விழலையா? அவங்க தான் என் அக்கா. இவங்க உங்க அக்கா இல்லையா? ஆண்டி அவங்க அக்கா. உங்களுக்கு எப்படிலாம் பிரச்சனை இருக்கா? ஹலோ, அவங்க அக்கா நினைச்சு பேசிட்டேன். தப்பா நினைச்சுக்க. சீக்கிரம் வாடிங்க. பரவாயில்ல. ஐயோ, அது கொஞ்சம் சந்தோஷமா சொல்லலாம்ல. பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ். ஆமையா, அங்கதான் இருக்க. ஒரு அவசரங்கிறதுனால தானே உன் வீட்டுக்கு கூட வராம ரோட்டு கூட்டு வர சொன்னேன். ஸ்ரீனிவாசபுரம் மெயின் ரோட்டா? ஏன் உயிரை வாங்குற? கரெக்டா சொல்லு. யோ, அங்க முன்னாடி லெஃப்ட் போ. ஜோதி, அந்த ரோட்ல நீ எங்க நிக்கிற? லெஃப்ட்லியா? லெஃப்ட்லியா? லெஃப்ட் சைடு தானே? ரைட்லியா? யோ யோ, ரைட்ல திருப்பியா? சரியான சொதப்பல்யா இவன். திருப்பு திருப்பு. சரிங்க சார்.
நான் அப்புறம் கூப்பிடுறேன். இவன் விட்டாயா? ஏய் சைக்கிள் ஓட தெரியல உனக்கு? இருமா கட்டாத. ஏய் யார் யா வண்டில ஏறியா? ஏறியா? எல்போடா யாரி? வாயா. இருமா பொறுமையா எப்படியா? வண்டி ஓடுறியா பொறுமையா. வண்டியை பார்த்து ஓடுறதுல பாப்பா மேல கொண்டு வந்து இடிச்சிட்ட. எங்கம்மா அடி? ஏய் அது என்ன கை வைக்கற? இல்லம்மா எங்க அடிபட்டிருக்குன்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல. எங்க பார்க்கணும்? சைக்கிளுக்கு செலவு பண்ணோம். எனக்கு கையில அடிபடுது. எடி காசு. எடியா காசு. எடியா பணத்தை. பேச மாதிரியா? நான் பேசிட்டு இருக்கேன்ல. பணத்தை ஏறியா நீ? இரு கண்ணே இரு பொறுமையா இரு. உனக்கு பணம் தானே வேணும். வா நிறைய கொடுக்குறேன். பாக்கி நாய். என்னது பேசிட்டு போற? என்ன இது? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? வேண்டாம். சார் வண்டி எடுக்க சொல்லுங்க. பொறுக்கி சீக்கிரம் கிளம்பு கிளம்பு கிளம்பு. வண்டி நிறுத்து. ஐயோ ஜோதி வாங்க. என்ன சார்? யாரு அந்த பொண்ணு? சார் உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள இது இருக்கட்டும். அவ கிடைப்பாளா? அது ரொம்ப பெரிய பிரச்சனை சார். அப்புறம் சொல்றேன். சரோன்னு சொன்னீங்க. எடுப்ப வண்டிய. சரி கிளம்புப்பா. கிளம்பு. ஏய் மழை வரும். ஏன் நீ கடைக்கு வந்திருக்கிறியே? அடிபட்டுச்சா? யாருக்கு? மெதுவா ஓரமா போக வேண்டியதானே? பெருசா ஏதாவது இருந்தா கேக்குறேன்ல. காயம் ஏதாவது பட்டுச்சா? இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு. ஏன் என்கிட்ட காட்டல? வலிக்குதா? இல்ல. வா வெளில போயிட்டு வரலாம். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் வரல. ரொம்ப சீன் போடாத. என்ன வந்து பாத்துக்கலாம். வா. கார்த்தி, இன்னொரு பொண்ணு லீவு. நான் கண்டிப்பா வர முடியாது. ஏய் நான் டிக்கெட் எல்லாம் போட்டேன். நீ என்னடா வரமாட்டேன்ற? டா அந்த வெட்டி பாயலோட போ. ஏய் ரெஸ்பெக்ட். நான் வரேன். ரோட்ல எப்பவுமே லெஃப்ட்லயே போயிட்டு லெஃப்ட்லயே வரணும். ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் ரேவதிக்கு இதெல்லாம் இல்ல. ஆமா இவர் பெரிய புலவரு. பாரா எதுக்கு லாரி வந்தா என்ன ஏதிக்குதுன்னு கூட படிக்க தெரியாது. கத்தாழ கண்ணால குத்தாத நிறுத்து நிறுத்து. இறங்கடா. குடிச்சிருக்கியா? சார் இல்ல சார். நோ சார். சாவி எடுத்துட்டீங்களா சார்? டிடி சார். இருப்பா இருப்பா. டிடினா என்ன சார்? லைசென்ஸ் எடு. அல்ல அது இல்ல. இல்ல வச்சிருக்கேன் சார். பாக்கெட்ல எடு. வச்சிருக்கேன். ஏய் மவனே லைசென்ஸ் என்னடா? என்ன கேட்டா? எங்க? இல்ல இருக்கு சார். பாக்கெட்ல இருக்கு சார். பாக்கெட் வீட்ல இருக்கு சார். எடுப்பா. பைக்ல ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பைக் ஓட்டிட்டு வராங்க சார். கொஞ்சம் ஏன்டா? இரு பாக்குறேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். நான் ஜோதி. எப்படி இருக்கீங்க? ஆளைய பார்க்கவே பாக்கல. பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஆனாலும் உங்களெல்லாம் மறந்துடுறோமா? மாசமானா கரெக்டா கவனிச்சிடுறோம்ல. நம்ம பசங்க தான். என்னப்பா இது? பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. கமிஷனர் வர நேரத்துல இப்படி தண்ணி அடிச்சிட்டு போறாங்க சார். பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. நம்ம பசங்க தானே. சரி சரி அனுப்பி விடுப்பா. விஷ்ணு பாத்தியா ஒழுங்கா வண்டி ஓட்டுவியா? ஓட்டுறேன். கண்டிப்பா. கோசோ வா. கார்த்தி கார்த்தி. ஏய் கூடுடா. போ கார்த்தி போ போ. நான் போறடா. வாடா நீ குடிச்சிருக்கடா. நீ வாடா. வா 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 வா. நீங்க போங்க. நீ போங்க. அவனே வருவான். வா வா போ 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 போ. என்ன இது? நீ எல்லாம் பாத்துக்கலாம். காலையில பாத்துக்கலாம். போ. அவன் உட்கார வை. காலையில பாத்துக்கலாம். பாத்து கூட்டு போடா. சரிண்ணே.
போர் ஆயிடுச்சு, நேரா போய் படுத்துங்கண்ணா. டேய் போடா. நான் எங்க போகக்கூடாது சொல்லணும் அங்கே தான் போகுது. யார்கிட்ட பேசக்கூடாது சொல்லணும் அங்கே தான் ஒரு வாரம். இல்லைன்னா மாமா பேரில் வழி வந்திருக்கான். தண்ணி வெக்கமா இல்ல? யாரும் தெரிஞ்சும் இனிமே அவன் கூட சேர்ந்து பார்த்தேன் கொன்னுடுவேன். இது வேற வழியில. என்ன? எனக்கும் கோவம் வரும். எவ்வளவு நாளைக்கு தான்? சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்காம வச்சு அடிக்கிறாரு. டேய், என்னடா மாதிரி பேசுற? அண்ணன் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாரு. இவ பேசுறத பாரு. நைட்டு தூக்கி போட்டு மிதிச்சது எனக்கு சுகமா இருக்குன்னு தானே மிதிச்சாரு. ஏய், நீ பேசுறது பார்த்தா அண்ணனே அடிக்க போற மாதிரி பேசுற. அதுவும் நடக்கும். என்னாச்சு? சண்டையா? கேட்காதடா. ஐயே, அண்ணனா வில்லனா அவன்? அண்ணனுக்கு அடிக்கடி இப்படி கோவம் வரதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டான். கல்யாணம் ஆகல, சீக்கிரமா பாலாஜி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு. என்ன சொல்ற? கொஞ்சம் மூடிட்டு வரியா? ஆமா, நான் அமைதியா வருது இருக்கட்டும். வர பொண்ணு அமைதியா இருக்கணும். ஏற்கனவே ரேவதி அங்க எஃப்எம் ரேடியோ வச்சிருக்கா. வர்றதும் இந்த மாதிரி வந்துச்சு. வருஷம் முழுக்க அவன் வீட்டுல குத்து பாட்டுதான் டோய். ஆமா, எப்படி இருந்தாலும் அவன் அப்பன் தானே. அண்ணனுக்கும் அப்பன் தானே. அவன் அதுக்கு தானே செஞ்சான். அவனுக்கே அடிக்குது. இப்ப அவன் உதவி செய்யறா. இது வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்காந்துருப்போம்ல. ஒரு சீன் போடுறான். இந்த மாதிரி உதவி கிடைக்கிறதுலாம் கஷ்டம் மச்சான். நம்ம அரசியல் உதவி பிள்ளைங்களா பிறந்திருக்கோம். நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். அதுல நம்ம தெளிவா இருந்தா போதும். அப்புறம் இந்த பாழப்பான காலேஜ் படிப்பை விட்டுத்தல. அதனால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, காலேஜுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்றேன்? ஹெல்மெட் குள்ள நான் சொன்னதை தான் கேட்டுச்சேன். ஹலோ கேர்ள்ஸ். எனக்கும் பிரயோஜனம் இல்லை. தம்பி டீ வாங்கிட்டு வாப்பா. சரிண்ணா. விஷ்ணு, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். பேசிட்டு தானே இருக்க. தம்பி, நான் சொல்றத கேளு. எனக்கோ வயசாயிடுச்சு. நீயாவது கடையை நடத்திக்கலாம்ல. நீயும் கடை எடுத்து நடத்துற மாதிரி தெரியல. அதனால கடையை வித்துடலாம். என்ன சொல்ற? இப்ப என்ன வேணும் உனக்கு? பின்னாடி இருக்கிற எல்லா போர்ஷனும் கிட்டத்தட்ட வித்து போச்சு. நாம மட்டும் சரின்னு சொன்னா தாராளமா பணம் கிடைக்கும். கடையை வைக்கிறதா ஐடியா இல்ல, வேற ஏதாவது? என்ன விஷ்ணு இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா ஒரு நிரந்தர வருமானம் வேணும்ல. இதை வித்து வேற ஏதாவது பண்ணா உனக்கு நல்லது தானே. நான் உன் அப்பா மாதிரி. உன் விஷயத்துல எனக்கு அப்பனே, எங்க அப்பா ஞாபகத்துல தானே இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். அதை போய் பணத்துக்கு வைக்க சொல்றேன். உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. போயா போ. இதுல ஏதாவது இருக்கா பாரு. இறங்கடா சொல்றேன். இவன் பண்ண ஏ ராணி நம்ம மகாராணி நீ தாயே அடிமை பாயா என்ன பல்லக்கல தூக்கிப்போ. ராணி நம்ம மகாராணி என் தேவ புதுமை பாயா உண்டி கத்தனி காட்டிப்போ. காதல் இருக்கும் வரையில கண்ணோடு காமம் இருக்கும் உலகில தேகம் இருக்கும் வரையில தேராத
விஷ்ணு சரக்கு அடிக்கிறியா? இல்ல அடி நீ உட்கார்ற. வந்து பாரு. சரியா? சரிண்ணா. ரிமோட் பாத்தியா? நான் பார்க்கலையே. எங்க இருக்கு? விஜி அதெல்லாம் கலைக்காத, அங்க இல்ல. அப்போ எங்க இருக்க? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாதா? இது என்ன? என்னடி இது? அண்ணே முடிச்சுக்கிறானா? போடி. ஒரு நாள் டிவி பார்க்கலன்னா என்ன ஆயிட போகுது? டிவி என்னடி ஆனால? ஒரு நாள் பியூட்டி கேர் பார்க்கலன்னா ஒண்ணு குறைஞ்சிட மாட்டேன். வேற ரிமோட் வேற வேலை செய்யல. கர்மம். டிவி ஏதாவது பண்ணி வச்சுட்டடி பண்ணி. நான் வேணும். இல்ல அது ஜோதி பார்க்கணும். ஏய் நீ தானே அன்னைக்கு ரோட்ல அந்த சைக்கிள் பாட்டி. ஏன் அவரு ஏதாவது சைக்கிளை தள்ளி விட்டாரா? இல்ல அவருக்கு அந்த தெரியும். ஓ அப்ப உனக்கு அவர் தெரியாதா? இல்ல தெரியும். இல்ல அது விஷ்ணு எப்படா வந்த? இப்பதான் உட்காரு. விஜய் 4 மணிக்கு வண்டி வரும், ரெடியாரு. உட்காருடா. என்ன அப்படி பாக்குற? உட்காரு. சொல்றா, எப்படி இருக்க? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கார்த்தி எப்படி இருக்கான்? படிச்சிட்டு இருக்கான். என்னடா ரொம்ப யோசிக்கிற? என்ன ஒண்ணு கேளு. ஒண்ணுன்னு ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமா, ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கேன். வருமானம் ஒன்றும் இல்லை. அதை அப்பா ஞாபகமாக தான் நடத்திட்டு இருக்கேன். உங்க சைட்ல ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கார்த்திகிட்டே தான் இதே தான் பேசிட்டு இருப்பேன். அதுக்கு என்ன, சந்தோஷமா செஞ்சிடலாம். அது இல்லாம ஒன்னு எனக்கு தெரியாதான். தேங்க்ஸ். நான் கிளம்புறேண்ணா. கிளம்புறியா? சரி, கடைக்கு போனோம் தான். இப்போதைக்கு இல்லண்ணே, காசுலாம் வேணாண்ணே. இல்லண்ணே பரவாயில்ல, இப்போதைக்கு இதை வச்சுக்கப்பா. பரவாயில்லண்ணே. இதுக்கான வேலையை அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். இல்ல நான் கிளம்புறேண்ணா. சேகர்னு யாராவது வந்திருக்காங்களா? கவலைப்படாத, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு எப்போ போலான்னு சொன்னாங்க? இன்னைக்கு நைட்டு மட்டும் இருக்கணும், காலைல போயிடலான்னு சொன்னாங்க. காசு கூட ஒரு 100 ரூபா. கார்த்தி எங்க? இங்கதான் எங்கேயா சுத்திட்டு இருப்பான், வந்துருவான். முதல் தடவை கார்த்தி ராத்திரி வீட்டுக்கு வரல. அவன் எங்க போனா என்னாச்சு எதுவும் தெரியல. எல்லாம் வாங்கிட்டீங்களா? அவருக்கு வலி எடுத்தா இந்தாங்க மருந்து. சரியா? சரிங்க. இந்தா. யார் கூட இருந்தா அது மட்டும் தெரியும். அதுதான் பயமே.
2 பேரும் என்ன பிரச்சனை போய் மாட்டிருக்கானுன்னு தெரியல. ரேவதிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியல. அந்த மாமா பையன் வண்டியில் எனக்கு என்ன வேலை? தப்பா எது நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா அத்தடுக்க என்னால் எதுவும் செய்ய முடியல. பார்த்து பார்த்துப்பா. தம்பி ஐயாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மெதுவா. அக்கா கார்த்தி வந்தானா? தெரியலங்க, நான் டியூட்டி இருக்கும்போது அவரை பார்க்கல. என்ன கார்த்தி வந்தா? இல்லைங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாத்தீங்களா இல்லையா? பார்க்கல. பைத்தியக்கார மாதிரி 2 நாள் அவனை தேடினேன். யாருமே அவனை எங்கேயும் பார்க்கல. அப்படியே காணாம போயிட்டான். டேய், என் தம்பி பாத்தியா? இல்லப்பா. மணி, கார்த்தி வந்தா? இல்லண்ணே. அண்ணா கார்த்தி வந்தானா? இல்லப்பா. அண்ணா டீன டீ கடைக்கு வரதுக்குள்ள திக்கு திக்குங்குதுரா. எல்லாம் இந்த இலை வந்தது. எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் எப்படி வந்து மாட்டோம்னு. எதனா பேசுன மூஞ்சிலே இழுத்துருவேன். சரக்கு நம்ம கையில இருக்கு, ஒரு முடியாது. இப்போ டென்ஷன் ஆகாம இருக்கியா? பயந்து பயந்து சாக வச்சிட்டாங்களே. டென்ஷன் தாங்கலடா. எதுக்குடா பயப்படணும்? எங்கல நான் தேடுறது? என்ன சொல்ல கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். நான் எப்ப பார்த்தாலும் மாமா கேளுடா. ஏய் அவன் வந்து துர்ச்சு கொன்னுடுவேன். தண்ணி யாரா? தண்ணி பத்துக்கடா இங்க. இரு வரேன். ரேவதி சாவி கொடு. எங்கடா போயிருந்தா? அப்பாக்கு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்துறது தெரியுமா? ஒண்ணுதா? டேய், என்ன காயம்? எங்கடா போன? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? செத்து பொழைச்சாருன்னு சொன்னாங்க. ஏதாவது ஆயிருந்தா நான் எப்படி உங்ககிட்ட சொல்லிருப்பேன்? இத வச்சுக்கோ. இந்த நம்பர்ல நான் பேசுறேன். இப்ப எங்க போற? விஷ்ணு வீட்டுக்கு. என்னாலலாம் இங்க இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு தாண்டி எல்லாம் சரியா போயிடும். பா தண்ணி கொஞ்சம் குடிங்கப்பா. கார்த்தி என்னை பிரிஞ்ச ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அவன் இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு புரியல. தூங்க முடியல. அவன் கூட இருந்ததே திரும்ப திரும்ப ஞாபகம்.
கார்த்திக் கார்த்திக் என்னாச்சு? கார்த்திக் 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 என்ன சொல்லு யாரு? விஷ்ணு விஷ்ணு கார்த்திக் விஷ்ணு கார்த்திக். ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு இருந்தானுங்க, அவனே கொண்டானாடா. ஏய், எங்கடா இந்த மாமா பையன் இன்னும் காணோம்? சொன்னியா இல்லையாடா? ஏய் நிறுத்து. அம்மாஜி அடிக்க சொல்லாதீங்க அம்மாஜி. அம்மாஜி வாடா மாமா பையல வா. என்ன நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ இல்ல அம்மாஜி. அம்மாஜின்னு தெரியுது இல்ல பேசுற. ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான். சரக்கு எங்கடா வச்சிருக்க? எங்க போச்சு சொல்லுடா. உனக்கு தெரியாம எங்க போவோம்? அம்மாஜி ஜெயில இருக்கிறது உன் மாமன் தானே? அப்புறம் அம்மாஜி ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது இல்ல அம்மாஜி. உன் மேல சந்தேகப்படாம வேற யார் மேல சந்தேகப்படுறது? போடா போய் உன் மவனை பாரு. ஏய் சரக்கு வாங்கி என் கையில கொடுத்துடு. இதை இழுத்துட்டு பா. அம்மாஜி என்னடா? இவன் சரியில்லை அம்மாஜி. இவன் மேலதான் டவுட்டா இருக்கு எனக்கு. சரி நான் போலீஸ்க்கு போன போடு. ஏய் ஏதாவது தெரிஞ்சதா? அந்த விஷ்ணு வீட்டை தலைகீழ அலசி பார்த்துட்டோம் அம்மாஜி. தூள்கள் எதுவுமே கிடைக்கலையே. அந்த பையனை வெளியில எடுத்து விசாரிக்கணும். அம்மாஜி இதுல நீங்க நேரடியா இறங்காம இருந்தா நல்லது. தேவையில்லாம. ஏய் போன வை. ஏட்டையா புது கேஸ் என்ன இருக்கு? ஃப்ரெண்ட போட்டு தள்ளன கேஸ் சார். எஃப்ஐஆர் ஒன்றும் போடல சார். யாரது கேஸ்? எஸ்ஐ பாண்டி தான் டீல் பண்றாரு சார். சரி நான் கோர்ட் வரையும் போறேன். உள்ள யாரையும் விட்டுறத. ஓகே சார். பாத்தியா பாண்டிய கேஸ்? சரிங்க சார். யோ திருப்பதிங்க வாயா. சார் சொல்லுங்க சார். இவங்க எங்க உட்காந்துருக்காங்க? அது இப்ப உடனே பாத்துறேன் சார். சார் வணக்கம் சார். யாரியா? என்ன வேணும்? கார்த்தின்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்கீங்களே, நான் அவனை பார்க்கணும் சார். நீ யாரு? அவன் அண்ணன் சார். நான் யோ அண்ணன் அப்பன்னு யாரும் வந்து இங்க பாத்துட்டு இருக்க முடியாதியா? சார் சார் அவன் தம்பி எல்லாம் போட்டு நீ பாத்து எடுத்து போட்டு வச்சிரு. இந்த பண்ணி சார், இப்படி உட்கார வைக்காத. சார், யோ சொன்னா பாத்து கேளியா? ஐயா இல்லாம கண்டபடி எல்லாம் வந்து பார்க்க முடியாத. போயா சார் 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 நீ எல்லாம் கொஞ்சம் சரியா பேமெண்ட் பண்ணுங்க டைம் சார். வராது. சொன்னா சின்ன பையன் கேட்கலையா? சார். யோ பார்த்தா கொஞ்சம் தைரியமா வா சார். சார் சார் இவனை போக சொல்லியா? சார் 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 உயிரை சார் வாங்கி. போயா வா. வாங்க வாங்க. என்ன முகம்லாம் வாடி இருக்கு? அந்த மர்டர் கேஸ் பையனை கொஞ்சம் பார்க்கணுயா. எது அந்த ஃப்ரெண்டு கொலை கேஸா? ஆமாயா. அந்த கேஸ் ரொம்ப சிக்கலா இருக்கு சார். யோ பார்த்து ஏதாவது பண்ணியா? கேஸ் பிரஸ் வரைக்கும் போயிருச்சு. எஃப்ஐஆர் வேற எழுதணும். கஷ்டம்தான். புரிஞ்சுக்கோயா, ஏதாவது பண்ணியா? எப்படி சார்? நீங்க வரும்போது கூட லாயரையாவது கூட்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப அவன் கூட 2 நிமிஷம் தான் பேசணும். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோயா. ஒரு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் பேசி முடிங்க. சரி சரி. கார்த்தி, விஷ்ணுக்கு எப்படிடா அப்படியாச்சு? என்னடா பண்ணீங்க? எங்கடா போனீங்க? என்ன நடக்குது? சரக்குங்கடா. அங்க அவ்வளவு பிரச்சனை நடக்குதுடா. ஏய் கார்த்தி சொல்லுடா, சரக்குங்கடா. எதுவுமே சொல்லாம முடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஏ கார்த்தி சொல்லுடா. வசமா மாட்டினியா? அடிச்சு ஆப்பு வைக்க போறாங்கடி. கார்த்தி, ஏய் ஏய் கார்த்தி, என்னடா பண்ற? ஃபியூச்சர் மேல கவனமா இருக்கணும் கார்த்தி. எனக்கு உன்னை விட்ட யாரடா இருக்கா? எனக்காக இது கூட பண்ண மாட்டேன் கார்த்தி. எனக்கு எதனா ஒண்ணுன்னா நீ தானே இருக்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன்டா.
அவ்வளவு என்ன பார்த்தா எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? நான் பேசிட்டே இருக்கேன், பதில் சொல்றா. போலாமா போலாமா? ஏய், உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். என் பாய கலராதரா. இந்த மாதிரி மடையனும் இந்த வேலையை செய்ய மாட்டான். நான் அதிகமா டென்ஷன் ஆகிறதுக்குள்ள இந்த பேச்சை நிறுத்திடு. ஏய், இந்த வேலையில தாண்டா நம்ம எதிர்காலமே அடங்கியிருக்கு. இந்த வேலை ஒன்றைய முடிச்சிட்டோம், பணம் கொட்டோன்னு கொட்ட போகுதுடா. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா? இன்னைக்கு தூள் கடத்துற, நாளைக்கு கொலை கூட பண்ணுவியா? டேய், இந்த மாதிரி வேலை என்னால செய்ய முடியாது, உன்னாலையும் முடியாது. அனாவசியமா உளறிட்டு இருக்காது. மூடிட்டு உட்காரு. ஆமா, உன்னை நம்பி வந்தேன் பாரு, நானே முடிக்கிறேன்டா. 4-5 காலேஜ்க்கு போனோம், அதான் நானும் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட மறுபடியும் இந்த விஷயத்தை பத்தி பேசின என்ன செருப்பாலே அடிச்சிரு. கார்த்தி, உதவி கேட்டுதானே வந்திருக்கேன். நாளை முடிஞ்சா நானே பண்ணிருப்பேன்ல. எனக்கு ஒண்ணு நீ தானே வந்து நிக்கணும். எனக்கு வேற யாரா இருக்கா கார்த்தி? உனக்கு என்னடா பெரிய கஷ்டம்? இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு. கார்த்தி, எனக்கு கெஞ்சி கேட்கறா கார்த்தி, இது மட்டும் செஞ்சிடா. எனக்கு வேற ஒரு உதவியும் வேணாம்டா கார்த்தி. எனக்கு வேற யாரும் இல்லடா கார்த்தி. எனக்கு இது கூட செய்ய மாட்டேன். நீ போகலன்னா செத்தா போயிடுவேன். வேண்டாம், செத்து தானே போயிடுவேன். ஏய், என்னடா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லடா கார்த்தி. அடிக்கடி ஜோதி வீட்டுக்கு போவேன்ல, அங்க விஜயன் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டா விஜய விட்டுருவாங்கடா. எனக்கு விஜய் வேணும்டா கார்த்தி. என்ன உடம்புல கொழுப்பு கட்டிச்சா? உடம்பு சரியில்லை. எவனாவது கூப்பிட்டான் தனியா தொழிலுக்கு போன வெட்டிடுவேன். நேரப்பட. ஏய், இப்ப எங்க போறோம்? அம்மாச்சி வீட்டுக்கு போறோம். அம்மாச்சி உள்ளூர்ல வியாபாரம் பண்ண முடியலன்னு அவனுக்கு பன்னீரை போட்டானுங்க. ஏன் ஆளு மேலே கைய வச்சுட்டானுங்க. எவ்வளவோ பேசியாச்சு. தூள் இப்ப பாண்டிச்சேரிக்கு போகணும். அந்த பாய் ஏரியாவுக்கு நம்ம தூள் போய் ஆகணும். எவன் சத்தாலும் தொழில் சாகக்கூடாதுடா. வெளிநாட்டுல இருந்து சரக்கு கைக்கு வந்தாச்சுடா. அதை வித்து காசு பாக்கலனா இந்த அம்மாஜிக்கு அவமானம். அம்மாஜி, நான் போறேன் அம்மாஜி. ஏய், அவனுங்க கண்ணி வச்சிருப்பானுங்க, தெரிஞ்சே கால் விடக்கூடாது. ஏதா இருந்தாலும் சீக்கிரம் ஆகட்டும்டா. கோழி பெண் உடம்புல ஏறின மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கு. சுமார் நம்ம சைடுல நல்ல பசங்க இருந்தா சொல்லவா? சரி, இருந்தா அனுப்பிவிடு. சுமாரா கமிஷன் எவ்வளவு கிடைக்கும்ன்ற? நீ ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறத நான் ஒரு நாள்ல காட்டுறேன். நிஜமாவா? பசங்களை ரெடி பண்ணிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேவா? ஏய் ஜோதி, என்னப்பா? உன்னை வர சொன்னதே அதுக்குதான். சரவணராஜ் ரூம் நம்பர் 300க்கு ஒரு பொண்ணு அனுப்பி. ஏய், போட்டோலாம் வேணாம். அன்னைக்கு உன் கூட கூட்டு வந்து ஒரு பொண்ணு, அவ பேரு கூட விஜய். சரி, அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏ கொஞ்சம் வாடா. நான் போட்டுங்களா? எங்க பாண்டிக்கு சரிக்கிறது நான் போட்டுங்களான்னு கேட்குறேன். ஒன்னால முடியாதுடா. என்ன ஜோதினா நம்ப மாட்டீங்க? மெயினாக இந்த மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுங்க தானே உங்கள்கிட்ட வந்தேன் நான். ஏய், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் வேலை இல்லடா. அது உனக்கு தெரியாது. விலை அதிகமான சைனா தூள் வேற, 3 காலேஜில் வேற சேர்க்கணும். இப்போ அவங்களுக்கு தேவை புது ஆளை தானே, அதுக்கு நான் தான் பொருத்தமா இருப்பேன். காலேஜ் உள்ள போகிறத பற்றி எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் பார்த்துக்கிறேன். முதல்ல ஃபோன் போட்டு அவங்ககிட்ட சொல்லுங்க, நம்ம பண்றோம்னு சொல்லுங்க. பண்ணலாம் ஜோதினா. நீ என்னதான் பண்றன்னு பாப்போம். ஜோதினா, ஒரு கண்டிஷன். என்ன? அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா
விஜய் எனக்கு வேணும். விஜய் எனக்கு வேணும். ஏய், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும். அதான் இப்போ கேட்குறேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. முதல்ல இந்த சிம்ம மதிக்க. இந்த நம்பர்ல இருந்து யாருக்கும் கூப்பிடாத. தேவை இருக்கும்போது நான் கூப்பிட்றேன். என்ன கூப்பிட்டு சொல்றேன் என்ன செய்யணும்னு. சரக்கு எங்கே எடுக்கிறது எங்கே கொடுக்குறது எல்லாத்தையும் வந்துட்டு நான் சொல்லிட்டே வருவேன். சரிண்ணே. அதுபடி சரியா பண்ணிடு. ஒரு பிரச்சனையும் வராது. கொசு, அந்த பெட்ரோல் பங்க் ஆள்கிட்ட பேசிட்டேல்ல? பேசிட்டேண்ணே. செக் போஸ்ட் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் பெட்ரோல் பங்க் ஒன்று வரும். உள்ளே போய் டேங்கை ஃபில் பண்ண சொல்லுங்கள். அவன் கொடுக்குறத வாங்கிட்டு ஹைவேல ஏறி ஃபுல் டேங்க் போயிட்டே இருங்க. எங்கேயும் நிறுத்தக்கூடாது. 3 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். மறந்துடாம பேக் எடுத்துன்னு போங்க. பேக்கா? எங்கடா? ஏய், நான் தான் எங்க இருக்க? போயிட்டு இருக்கேன். இது என்ன புது நம்பரா? இந்த நம்பர் தான். எல்லாம் சரியா வந்துரும்ல? முடிச்சுட்டு வந்து பேசுறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துருன்னு எனக்கு உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு. என்ன விஜய், போன தடவை பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்க. வயசாவ கிளாமர் கூடிக்கிட்டே போகுது. உன்னை பார்க்கும் போது வேணுமா வாட்டர் வேணுமா? எதை வேணா போடு. எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. விஜய்னா விஜய் தான். முன்னாடி யாரும் நிக்க முடியாது தெரியுமா? ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். என்ன விஜய் இந்த நேரத்துல? ஐயே புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். வந்துருவல்ல? புரிஞ்சுக்கோங்க, வந்துரு. சீக்கிரம் வந்துருண்ணே. பாய் ஜோதி. எல்லாம் உங்க விஷயம் தான் பாய். இங்கதான் எல்லாம் புத்திசாலியாச்சே. உங்களுக்கு தெரியாம தூள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். உங்ககிட்ட சொல்லாமல பாய். ஆனா அப்புறம் நீங்க என்ன கவனிச்சுக்கணும் பாய். அம்மாஜிக்கு அப்புறம் நான் தான். புது பசங்க தான். இல்ல சின்ன கத்தி கூட கிடையாது. 2 பேரையும் போட்டு எடுத்துக்கோங்க பாய். ஹைவேல தான் வர்றாங்க. ப்ளூ கலர் அப்பாச்சி, TN7, ஏஜ் 19-23. ஏய் என்னாச்சு? விஷ்ணு கொல்ல போறாங்களா? விஷ்ணு கொல்ல போறது ஜோதி போன்ல பேசிட்டு இருந்தது. ஜோதி எனக்கு தானே விஷ்ணு அமிச்சாரு. தெரியாதுன்னு ஆனா பேசினா. என்ன சொல்ற? எப்படி விஜய் கூட போனது? கார்த்தி ஜோதியோட பையனாச்சு. அந்த நாய் பணத்துக்காக என்ன வேலை செய்வான்? பாவம் விஷ்ணுன்னு எனக்காக இதெல்லாம் செய்யறேன். போங்க, போன் பண்ணுங்க. இரு நான் போறேன். சத்தம் போடாம இரு, நான் பாத்துக்கிறேன். பழைய நம்பர் எடுக்காத, இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. சரி சீக்கிரம். ஹலோ, நான் கோஸ் பேசுறேண்ணா. விஜய் சொல்ல சொல்லிச்சு, ஜோதி உங்களை கொல்ல ஆள் அனுப்பிச்சிருக்காராமா. அங்க போயிடாதீங்கன்னா ஆபத்துண்ணா. நான் வச்சுறேன். ஹலோ கொசு. என்னடா நம்மள கொலை பண்ண ஆளை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஏட்ரா வண்டி ஏட்ரா. இவட பேசுறது யாரு? கொசு. அவனுக்கு எப்படி தெரியுமா? அப்போ விஜய் சொல்லியிருக்கா. ஜோதிக்கு தெரியுமா? முதல்ல அவருக்கு போன் போடு. டேய் கேக்கலையா? ஜோதிக்கு போன் போடுன்னு சொன்ன. ஏற்பாடு செஞ்சது அவன் தான்.
சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்த ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டான். பெரிய புத்தர் மாதிரி பேசினா நம்மள எதுக்கு கொல்ல சொன்னான்னு தெரியலையே. சைட்ல இருந்து கமிஷன் திக்கிறான்னு நினைக்கிறேன். ஏய் மச்சான் 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 சரக்குடா. அண்ணன் எவ்வளவோ சொன்னா, எனக்கு தான் ஏறவே இல்லை. புரியல. ஜோதிக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பிடிக்கல, அதான் டைம் பார்த்து சூடு வச்சுட்டான். இப்ப நீ செத்தனா அம்மாஜிக்கு அவன் மேல சந்தேகம் வராதுல்ல. உங்க அப்பா சரியான நரி தலையண்டா. ஏய் அவனை அப்பான்னு சொல்லாதடா. தம்பி ஐயாக்கு எப்படி இருக்கு? இன்னும் எத்தனை நாள்டா இப்படி இருக்கிறது? யோசிப்போம். எவ்வளவு நாளைக்கு ரூம்லயே யோசிப்ப? ஏய் வெளியே போனா உங்க அப்பா சங்கு எடுத்துருவான்டி. நான் சொல்றது கேளு. நாளைக்கு காத்தால திரும்ப போயிடலாம். போய் வாங்கிட்டு வா. 2 கொடுங்க. எங்கெல்லாம் நம்ம தேடுறது? ரேவதி சாவி கொடு. எங்கடா போயிருந்த? அப்பாக்கு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்துறோம் தெரியுமா? இதை வச்சுக்கோ. இந்த நம்பர்ல நான் பேசுறேன். இப்ப எங்க போற? ஏய் லைட் கூட இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கியா? என்னடா உட்காந்துட்டு இருக்க? திரும்ப போனா அதோ பிளான் எல்லாம் போட்டுட்டு இருந்தா என்ன பிளானு? சிவங்க போன் எங்கடா? ரேவதிட்ட கொடுத்துட்டேன். இப்ப அவளுக்கு எதுக்கு போனு? சரக்க வேற யாருக்கா வித்துருவோம், பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சா இல்ல கொடுத்துடலாம் கொடுத்தா எல்லாரையும் விட்டுருவாங்க, விஜயும் விட்டுருவாங்க. அதான் பெஸ்ட். சரக்கு எங்க மச்சான்? நீ வாங்கி வச்சுட்டு என்ன கேட்டா? ஏய் டென்ஷன் ஆகுது. இல்லடா நான் எதுக்குடா அதை எடுக்கிறேன்? மச்சான் இல்ல மச்சான், நான் எடுக்கலடா. கார்த்தி உங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல அவனை அடிச்சிருவேன். நான் எடுத்தா சொல்ல மாட்டேனா? கார்த்தி கோவம் வருது கார்த்தி, அடிச்சிருவேன். வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. ஏய் கார்த்தி உனக்கு புரியல? சரக்கு கரைச்சாதான விஜி எனக்கு. என்ன அடிப்பியா?
கார்ல போறதுல பாத்தண்டா சொல்றா என்ன நினைச்சு சொல்றா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதானே. என்ன என்ன சொல்லு. ரெண்டு பத்தி சோதி என்ன சைனாத்துல கொடுக்க பாலிசேரி போச்சுன்னா அவ்வளவுதானே எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம அங்க என்னென்னமோ நடக்குதுண்ணா. விஷயம் செத்து உனக்கு தெரியாது? நிஜமா இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாதுண்ணா. தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேங்கண்ணா. விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. வாலிக்குதுண்ணா. அங்க சுத்தி என்னெல்லாம் கேக்குதோ என்கிட்ட தெளிவா அவன் சொல்லணும். சொல்லல நீ எங்க போனாலும் தேடி வந்து சாவடி. புரியாதா? தம்பியை பிரச்சனை மாட்டி விடுது. டேய் நான் பிரச்சனை மாட்டி விட்டுனா நம்ம துண்டு சரக கொண்டு போய் கொடுத்துட்டு காசு ஐயா அவன் ஏன் எதுக்குள்ள இழுத்த? கேடா ஏய் உன்ன மாட்டனது இல்லாம என்னையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டான் பாலாஜி. ஒழுங்கா படிச்சதே தம்பி. அவன் என்ன செஞ்சீங்க? இன்றிய அவன் ஏமானு வேற பாலாஜி. என்ன பண்ண பாரு. சொல்லிருக்க பாலாஜி. வக்கீல்ட்ட சொல்லிருக்கேன். வெளிய எடுக்கற இல்ல கொன்னுடுவேன். சத்தியமா சொல்றேன். அடிச்சு கொன்னுடுவேன் பாலாஜி. சாவச்சுடுவேன். ஏய் வாங்கடி. என்னடா பாலாஜி கார்த்தியை பத்தியா? எங்கயா பார்க்கவே விட மாட்டேங்கிறானுங்க பசங்க. ஏண்டா என்னதான் நடந்துச்சு? எல்லாம் அந்த மாமா பேலால வந்தது. நம்ம ஊடு பசங்களை போதை பொருள் கடத்த அமைச்சிருக்கான். போதை பொருளா? அம்மாஜிட்ட சரக்கு வாங்கி ஈவினிங் கிட்ட கொடுத்து பாண்டிச்சேரிக்கு இருக்க அமைச்சிருக்கான். தருது இந்த நாயங்களும் நம்பிட்டு போயிருக்காங்க. இப்போ எங்க வந்து நிக்குது பாருங்க. ஒரு உசிரை போச்சு. அந்த போதை பொருளை தேடிட்டு வந்தவன் வேற எவனோ விஷ்ணுவை கொண்டுட்டு அவன் எடுத்துட்டு போயிருக்கான். கூட இவன் இருந்தாலும் மாட்டிக்கிட்டான். எல்லாம் முழுகி போச்சு. வாங்க உட்காருங்க. வாங்க ஐயா வாங்க உட்காருங்க. ஐயா ஐயா அழுவாதீங்க அழுவாதீங்கய்யா. எப்படி அழாம இருக்கிறது? ரேவதி ஐயா காஃபி குடுமா. வேண்டாம் இப்பதான் சாப்பிட்டேன். சும்மா இருங்க ஐயா. தொண்டை தண்ணி எல்லாம் காஞ்சு போயிருக்கு. நீ போமா. வரையா நான் இந்த ஊரை விட்டு போலான்னு இருக்கேன். எனக்கு இங்க என்ன இருக்கு? நான் இந்த கடையை வித்துட்டு போயிடலான்னு இருக்கேன். அதான் கடைசியா அவங்கள எல்லாம் பார்த்துட்டு போலான்னு. உங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. ராசிபுரத்துல ஸ்கூல் தோஸ்து இருக்கா. நான் வரேன். தைரியமா போயிட்டு வாங்க. அடிக்கடி வாங்க. எனக்கு ஒரு விஷயம் தாங்க ரொம்ப பிடிச்சது. 2 பிள்ளைங்களும் ஒரு வயிற்று பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்க. எப்படி அந்த பிள்ளைய கொல்ல இந்த பிள்ளைக்கு மனசு வந்ததுன்னு எனக்கு புரியல. என்னங்க நீங்களுமா நம்புறீங்க? போலீஸ்காரங்க அதானுங்க சொல்றாங்க. ஐயா இது வேற ஐயா. என்னையா நீங்களும் நானும் பக்கத்துல இருந்தா பார்த்தோம். 2 பேர் இருந்திருக்கானுங்க. ஒருத்தன் செத்துட்டான். யார சந்தேகப்படுறது? போனது போச்சு. என் புள்ள உசுறு திரும்பி வரப்போகுது. நான் கிளம்புறேன்.
என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிட வரலையா? போறேன். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கார்த்தியவே கொலைகாரன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு வந்த கோவத்துக்கு பால காய்ச்சி மூஞ்சிலே ஊத்திருப்பேன். சும்மா இருக்கியா? நான் பாத்துக்கிறேன், நீ போ. நீ பாத்துக்கிட்டு மட்டும் இரு, மேல எதுவும் செஞ்சிடாத. எனக்கு வந்தால் பேசுறது கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. ஆனாலும் பெரியவர் யதார்த்தமா பேசிக்கலாம்ல. கடைசியா சொல்றேன், விஷ்ணு செத்து போனதை பத்தி கண்டிப்பா அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. நீ யோசிச்சுட்டே இரு. அதுக்கு முன்னால நான் ஏதாவது செய்யலன்னா பாரு. வந்து சாப்பிடு வா. சரி சரி பற்றாத போ. சரி போயிட்டே இரு. ஏதோ வரேன். இங்க என்ன பண்றீங்க? இங்க எதுக்குண்ணே வந்தீங்க? அண்ணா உங்ககிட்ட நிறைய பேசணும்ண்ணே. நான் போய் முன்னாடி வெயிட் பண்றேன். ஒரு 20 நிமிஷத்துல வந்துருங்க அந்த சப்வேக்கு. அன்னைக்கு உங்ககிட்ட முழு கதையும் சொல்லல. விஜய்க்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா பயந்துட்டேன். ஆனா இப்ப விஜய் உயிரோட இல்ல. என்னை கொண்டு வாங்கன்னு பயமா இருக்கு. டேய், யாரா விஜய்? புரியுற மாதிரி சொல்றா. ஜோதி வீட்டுல இருந்த பொண்ண விஷ்ணு லவ் பண்ணா. அப்போ மதனுக்கு இவனுக்கு என்னடா கனெக்ஷன்? அந்த கிழவன் கிட்ட என்னடா கொடுத்தான்? என்னடா கொடுத்தான்? விஷ்ணுவோட கடைய ஜோதிக்கு எழுதி கொடுத்துட்டான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் அவன் ஊருக்கு போறான். என்ன பாலாஜி? உனக்கு ஜோதிக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? என்ன கொடுத்தா? கடை வித்துட்டேன். ஜோதி கிட்ட கடை வித்துட்டேன். கடையே எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க பாலாஜி. அடிக்காத. என்னடா அது? எடுத்துக்க பாலாஜி. எனக்கே வா. ஐயோ வேணாம் வேணாம். அடிக்காத 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 பாலாஜி. அடிக்காத அடிக்காத. ஆத்துல பண்ணிட்ட பாலாஜி. அடிக்காத அடிக்காத. நான் தான் விஷ்ணுவை கொண்டேன். ஜோதியை கொல்ல சொன்னேன். கார்த்தி, என்னாச்சு? ஐயோ கார்த்தி, கொஞ்சம் கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூக்குங்க. ஓடி. அவன் கத்தி கொடுத்தான். என்ன வச்சுடு. நான் தெரியாம செஞ்சுட்டேன் பாலாஜி. டேய், அன்னைக்கு நான் அவனை சாகடிச்சிருக்கணும். நான் கொல்லல. கார்த்தி எப்படி அந்த மாமா பையன் வெளியே கொண்டு வந்துருவான்னு தெரியும். ஆனா அம்மாஜிட்டு இருந்தா கார்த்தியை காப்பாத்தணும். உன்னை நான் இங்க பார்த்தேன், அடிச்சு கொன்னுவேன். அம்மாஜி, ஜோதியோட பையன் வந்திருக்கான். என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் அந்த கார்த்தியோட அண்ணன். உன்னையும் தெரியும், உன் அப்பனையும் தெரியும். என்ன விஷயம் சொல்லு. அம்மாஜி, நீங்க எங்களை சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க. நாங்க உங்க விஷயம் எதுலையுமே எட்டி பார்த்தது இல்லைங்க. ஏதோ ஓரமா தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க என் தம்பி மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. அவன் படிக்கிற பையன். நடந்த விஷயத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அம்மாஜி. தம்பியும் உன் கூட்டாளியும் தானே தூளை கொண்டு போனானுங்க. உன் அப்பன் தானே அனுப்பி வச்சா. அப்புறம் இல்ல, என் தம்பி ஒரு அப்பாவிங்க. எல்லாம் சேர்ந்து அவனை மாட்டி விட்டானுங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மாஜி. சரக்கு திருட வந்தவன் விஷ்ணு கொண்டுட்டு என் தம்பி அடிச்சு போட்டு போயிட்டான். உங்களுக்கு வேண்டியது உங்க சரக்கு, எனக்கு வேண்டிய என் தம்பி. உங்க சரக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கு?
அதை நான் சொல்றேன். அதுக்கு பதிலா என் தம்பி நீங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது. மதனுங்கிறவன் உங்க சரக்கு வித்துட்டு பணத்தோட போயிட்டு இருக்கான். மதனா? அவன் யாரு? விஷ்ணுவோட கடையை பார்த்துட்டு இருந்தவன் சரக்குக்காக விஷ்ணுவை கொலை பண்ணான். நேரம் இல்லைங்க, உங்க பணம் போயிட்டு இருக்கு. எங்கடா போகுது? நேரம் ராசிபுரத்துக்கு போயிட்டு இருக்கும். அம்மாஜி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்க தம்பிய கைக்கு வரட்டும், பார்க்கலாம். வக்கீலு சீக்கிரம் வந்துரு, லேட் பண்ணிடாத. எடுத்துடலாம்ல? யாரு? எப்படியும் எடுத்துடணும். என்ன வேணும்? சரி பேசணும். ஓ உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். இரு கூப்பிடுறேன். சரி வா. எல்லாம் உள்ள போங்கடி, வாங்கடி உள்ள. உட்காரு. இல்ல முதல்ல உட்காரு சொல்றேன். அது கொஞ்சம் இரு. என்னையா அந்த ரேவதி வந்திருக்கா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். வெயிட் பண்ணுமா, வெளியே போயிட்டு வந்துடுறேன். இங்க பக்கத்துல தான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். பேசலாம் வேலை இருக்குல்ல, பேசலாம். இருமா நீ. எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. நீ எல்லாம் பேசி வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். திரும்ப வர்றல 5 மணிக்கு வா, அப்போ பேசிக்கலாம். பாலாஜி, அப்ப நீ சந்தேகப்பட்டல பாரு, உன் தம்பியை உன்கிட்ட பொறுப்பா படைச்சிட்டேன். இப்ப சந்தோஷமா? கார்த்தி, சரக்கை இங்க தாண்டா வச்சீங்க நீங்க? எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. நான் மயக்கமா இருந்தேன்ல, அதான் தெரியல. ஞாபகம் வந்தா சொல்றேன். அந்த பதில் சொல்லணும்.
ஐயா கூட்டிட்டு வந்துட்டேன். இந்தப்பா. என்னடா தொலைவுற? சரக்கு. என்னது சரக்கா? என்னடா சொல்ற? ஆமா, நான் இங்கதான் வச்சிருந்தேன். இங்கேயா? ஆமா, அந்த சரக்கு பின்னாடி தான் எல்லாரும் வராங்கன்னு எனக்கு அப்போ தெரிஞ்சது. ஆனா அது பத்திரமா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஏதோ ஆகாதுன்னு நினைச்சிட்டேன். அதனாலதான் அதை இங்க கொண்டு வந்து வச்சேன். இங்க வச்சிருந்தா எங்கடா போச்சு பின்ன? இந்த சட்டைக்குள்ளதான் வச்சேன். இப்ப இல்ல. ஆமா, ரேவதி எங்க? ரேவதி எங்க? தெரியலையேப்பா. தெரியல என்ன அர்த்தம்? எங்கேயோ காலையிலேயே கிளம்பி போயிட்டா, எதுவும் சொல்லல. அண்ணே, 2 பேரையும் அம்மாச்சி வர சொன்னாங்க. எங்கடா காணல? இந்த பார் 2 பேரும் வரத. எங்கேயோ புரியலையே, ஏதோ குழப்பமாவே இருக்கே. தூள் வாங்கினதும் சரி, பையன் கொண்டு போனதும் சரி, ஒருத்தன் செத்துட்டா அதுவும் சரி. எனக்கு உண்மையிலதான் சந்தேகம். ஐயோ அம்மாஜி, அடச்சே, எனக்கு தெரிஞ்சு சரக்கு எவனும் வாங்கவும் இல்ல, விற்கவும் இல்ல. ஆனா பணம் மட்டும் வந்துருச்சு. சரக்கு எங்க போச்சு? இதில் மதன் எப்படி வந்தான்? அம்மாஜி காடா காலி பண்ண மாட்டான்னு சொல்லி போட்டுறான்னு ஒரு பேச்சுக்கு சொன்ன அம்மாஜி. அனிஃபா கிட்ட பேசுனியா? என் பிள்ளைங்க சத்தியமா சொல்ற அம்மாஜி, உங்களுக்கு ஒரு நாள் கூட துரோகம் பண்ணணும்னு நினைச்சது இல்ல அம்மாஜி. அப்ப அந்த பாய்க்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் கிட்ட வேலை பாக்குறதுக்கு இங்கே இப்பவே விழுந்து செத்துறலாம் அம்மாஜி. அப்படியா? இங்கே வா, சரி பண்ணிடலாம். கார்த்தி, இங்க வந்து உட்காருறா பக்கத்துல. அம்மாஜி சீட்டு காலி. இனிமே அந்த இடத்துல நாம தான் எல்லாம். இப்ப நீங்க 2 பேரும் வந்துட்டீங்கல்ல, இனிமே நம்ம ராஜாங்கம் தான். எவனும் அசைக்க முடியாது. ஆமா கார்த்தி, எங்க தான்டா போச்சு இந்த சரக்கு? அம்மாஜிட்டையும் இல்ல, அவன்கிட்டையும் போய் சேரல. எங்கடா போச்சு? இங்க வச்சிருந்தா எங்கடா போச்சு பின்ன? இந்த சட்டைக்குள்ளதான் வச்சேன். ஆமா, ரேவதி எங்க?
எங்கேயோ போகுது விடு. பாலாஜி வந்திருக்கலாம்டா. நீங்கள் வந்திருந்தா என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் தெரியுமா? ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்களாடா. பாலாஜி சரக்கு பிஸ்னஸ் எவ்வளோ லாபம் வரும்? இப்போ வந்து நம்ம வலிக்கு அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து பேசுவோம். வாதண்டா இனிமேல் இந்த கிளி வியாபாரம்லாம் இதுங்களெல்லாம் வச்சு மேய்ச்சிக்கிட்டு சரக்கு பிஸ்னஸ் மட்டும் பார்த்தோம்னா சரியான காசு. என்னடா சரக்கு சரியில்லை, டூப்ளிகேட் சரக்கா? பாலாஜி போறா சுடுறா. சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு விஷம் கொடுக்கும்போது அது விஷம் தான் எனக்கு தெரியாதுடா. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது. அவங்க எப்படி செத்தாங்களோ அதே மாதிரி உன்னை என் கையாலே சாகடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா இன்னைக்கு ரொம்ப தெளிவா யோசிச்சா செஞ்சிருக்கேன். இது விஷ்ணுவுக்காக. ஏய் உள்ள போங்க, எல்லாம் போங்க உள்ள. கதவை சாத்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க போங்கண்ணா.